வணக்கம் பிள்ளைகள். தரம் 10 2ஆம் தவணை தயார்படுத்தும் மூலமா கொஞ்சம் மாடல் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க வவுனியா தெற்கு வலயத்தால 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பேப்பர் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நாங்க ஏற்கனவே பகுதி 1 பூரணமாக செய்துட்டோம். பகுதி 2லையும் முதல் 9 வினாக்களும் செய்து முடிச்சிட்டோம். சரியா? கடைசியாக இந்த 9வது இந்த நிறுவல் கேள்வி செய்ததோட நாங்க எங்களோட வகுப்பு நிறைவு செய்தோம். இன்றைக்கு நாங்கள் மீதமாக இருக்கிற இந்த 3 கேள்விகளையும் செய்யறது மூலமாக இந்த பேப்பரை நிறைவு செய்வோம். இந்த பேப்பர்ல முழு வீடியோவுமே நீங்க யூடியூப்ல பார்த்து கொள்ளலாம். ஒரு 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 பிளேலிஸ்ட்லயே அவ்வளோ வீடியோயும் போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த பேப்பரோட பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அப்ப 10வது கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வி மடக்கை. நாங்க 10ஆம் ஆண்டுல மடக்கை விதிகள், அதுக்கப்புறம் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தாம இதை எப்படி சுருக்குறது, மற்றது மடக்கை அட்டவணையை பயன்படுத்துறது எப்படி, மடக்கை காண்றது எப்படி, முரண் மடக்கை காண்றது எப்படி, அவ்வளோ நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப அந்த அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. தனி மடக்கையில வந்திருக்கு. இதுவே 11ஆம் ஆண்டுல இப்படி வராது. 11ஆம் ஆண்டுக்கு நாங்க போகல. கனவளவு என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு. சரியா? கனவளவு பகுதி ஒரு ஒரு முழு கேள்வியாக மடக்கையே போட மாட்டாங்க பிள்ளைகள். கனவளவுக்கு 5 மார்க்ஸ், மடக்கைக்கு 5 மார்க்ஸ் என்ற மாதிரி கனவளவை மடக்கையும் கலந்து ஒரு கேள்வியாக வரும். சரியா? இது வரைக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்குது. அப்ப அது 11ஆம் ஆண்டுல அப்படி வரும். உங்களுடைய செகண்ட் டேர்ம்ல அப்படி வராது. அப்ப தனி மடக்கை கேள்வியை எதிர்பார்க்கலாம். இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். சரியா? அப்ப 10வது கேள்விக்கு போவோம். 10வது கேள்வியை பாருங்க. மடக்கை எக்ஸ் ஏன்னா அடி 2ஆக உடைய 2024 செகண்ட் மடக்கை எக்ஸ் அடி 2ஆக உடைய மடக்கை எக்ஸ் என்னதுக்கு சமம்னு சொன்னால் மடக்கை 3ஐயும் மடக்கை 5ஐயும் கூட்டுறதுக்கு சமனாம். சரியா? அடி 2ஆக உடைய மடக்கை 3 அடி 2ஆக உடைய மடக்கை 5. சரியா? மடக்கை இந்த மாதிரி கேள்விகள் நாங்க நிறைய செய்யறாங்களே. அப்ப இதுல பாருங்க, இதுல இந்த எக்ஸிட பெருமானம் காணும். அதான் கேள்வி. தீர்க்க சொல்லி வந்தா அந்த எக்ஸிட பெருமானத்தை நாங்க காணணும். சரியா? அப்ப இது மடக்கை எக்ஸ், எங்களுக்கு எக்ஸிட பெருமானம் தான் தேவை. சரியா? அப்ப இந்தியால பாருங்க, 2 மடக்கைகள் இருக்கு. 2 மடக்கையும் ஒன்றோடு என்ன செய்யுது? 2 மடக்கையும் ஒன்றோடு என்ன செய்யுது? தனி மடக்கையில கூட்டுப்படுறத நாங்க தனி ஒரு மடக்கை எழுதக்குள்ள என்ன செய்யும்? பெருக்கப்படும். அப்ப இங்க இருக்கிற 3ம் இங்க இருக்கிற மடக்கை 5ம் 3 தர 5 என்று எழுதலாம். சரியா? மடக்கை விதிகளை நாங்க படிச்சினாங்க. தனி மடக்கையில பெருக்கப்பட்டு வந்தா தனித்தனி மடக்கையில கூட்டி எழுதலாம். அதே மாதிரி தனித்தனி மடக்கையாக கூட்டுப்பட்டு வரத தனி ஒரு மடக்கைக்குள்ள பெருக்கி எழுதலாம் என்று படிச்சினாங்க. சரியா? அப்ப இதுக்கு என்ன விட வரப்போகுது? மடக்கை எக்ஸ் சமன் சரியா அடி 2ஆக உடைய 3 5 15. மடக்கை எக்ஸ் சமன் மடக்கை 15. சரிதானே? அப்ப முன்னுக்கும் ஒன்றும் இல்லை, முன்னுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. தனி மடக்கை எக்ஸ் சமன் மடக்கை 15. சரியா? மடக்கை எக்ஸ் அடி 2ஆக உடைய மடக்கை எக்ஸ் சமன் அடி 2ஆக உடைய மடக்கை 15. அப்ப இந்த மடக்கையை இல்லாம பண்ணணும்னு சொன்னா நாங்க 2 பக்கம் ஆன்டி லோக் எடுக்கலாம். சரி, அந்த லொக்கை இல்லாம பண்ணணும்னா 2 பக்கம் ஆன்டி லோக் எடுக்கிறோம். அப்ப ஆன்டி லோக் எடுத்தா இஞ்சால மடக்கை இல்லாம போய் என்ன வரப்போகுது? எக்ஸ் மட்டும் வரப்போகுது. சரியா? இங்கால ஆன்டி லோக் எடுத்தோம்னு சொன்னா மடக்கை இல்லாம போய் என்ன வரப்போகுது? 15 வரப்போகுது. ஆகவே விடை 15. எக்ஸ் சமன் 15. ஓகே தானே? இதுல குழப்பம் இருக்கா? குழப்பம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. குழப்பம் இருந்தா கேளு. சரியா? இதை விட பெரிய கேள்வி எல்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க பயிற்சி புத்தகத்துல நிறைய கேள்வியில் பார்த்தனாங்களோ. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு அவ்வளவு சிக்கலா இருந்திருக்காரு. மடக்கை விதிகளை ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டேன். சரியா? அடுத்ததை பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வியில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தாமல் இதுல தீர்மானம் கேட்டிருக்கு. எல்ஜி சொன்னா தெரியும் உங்களுக்கு, அடி 10. எல்ஜி என்றா அடி 10. அதனால
எல்ஓஜி என்று எழுத தேவையில்லை. ஓ, சொல்லிக்கொண்டு நானே எழுது. எல்ஜி 4 கழித்தல் ஒன்றை கழிக்கிறோம். சரியா, அது மடக்கே ஒன்று இல்லை, வெறும் ஒன்று. சரியா, இங்க பாருங்க, இது மடக்கை 25, இது மடக்கை 4, அதுல இருந்து ஒன்றை கழிக்கிறான். சரியா, இப்ப இதை ரெண்டு முறையில செய்யலாம். இப்படியே வச்சு செய்யலாம். இப்படி இந்த ஒன்றை நாங்க ஒன்றாவே வச்சு செய்யலாம், அல்லது இந்த ஒன்றையும் நாங்க மடக்கைய மாத்தி செய்யலாம். எப்படின்னு சொன்னா, நீங்க மடக்கை விதிகள் படிக்கக்குள்ள நாங்க ஒரு விஷயம் படிச்சுனாங்க. என்னண்டா, அடியும் மடக்கையும் ஒரே பெருமானமா இருந்தா இவ்வளவுக்கு பதிலாக நாங்க என்ன எழுதலாம்? அடியும் மடக்கையும் ஒரே பெருமானமா இருந்தா, இங்கேயுமே தான் இங்கேயுமே தான், அப்ப சமன் என்ன பிள்ளை? விடை என்ன? இதுக்கு என்ன விடை? ஒன்றேன ஒன்று. சொல்லலாம் தம்பி, மெசேஜ்ல போடணும்னு அவசியம் இல்லை, சொல்லலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம். விடை உண்டு. அடியும் மடக்கையும் ஒரே பெருமானம் தான் விடையும். சரியா, அப்ப இதுக்கு சொல்லுங்க எல்ஜி, இதுக்கு என்ன விடை? அடி 10 உண்டு. அடியும் உண்டு, சாரி, அடியும் 10 மடக்கையும் 10, அடியும் 10 மடக்கையும் சேமா இருந்தா இதுக்கு விட உண்டு. சரியா, அப்ப நாங்க ஒன்றுக்கு பதிலா நாங்க இப்படி எழுதலாம். சரியா, இவருக்கு பதிலா ஒன்று எழுதலாம் தானே, இவருக்கு பதிலா நாங்க ஒன்று எழுதலாம்னு சொன்னா என்ன, இவருக்கு பதிலா விடையா ஒன்று எழுதுறோம்டா, அப்ப ஒன்றுக்கு பதிலா இவர் எழுதலாம் தானே. என்ன, இவர் எழுதலாம். அப்ப ஒன்றுக்கு பதிலா அப்படி மாத்தி எழுதும். இனி என்ன, எல்ஜி 25 சக எல்ஜி 4, இவர் என்ன எழுதலாம்? எல்ஜி 10 போடலாம். சரி, கீழே 10 போடாங்க. எல்ஜி என்று எழுதினாலே அடி 10 தானே, ஒரு எக்ஸ் என்று எழுதுறீங்க தானே, எக்ஸ் என்று தானே எழுதுறாங்க. அது மாதிரி எல்ஜி என்று சொன்னாலே அடியில 10 தான் இருக்கும். சரியா, அதை நாங்க தனி எழுதி காட்ட தேவையில்லை. சரியா, எல்ஜி 10க்கு விடை 1. அது உங்களுக்கு தெரியும், எல்ஜி 10க்கு விடை 1. ஏனண்டா அடியும் 10 மடக்கையும் 10, அப்ப 10 10 1. இந்த 1க்கு வேலை இப்படி எழுதலாம். இது விளங்கி அப்படி விளங்காடி கேளுங்க. இப்ப பாருங்க, 1 2 3, 3 மடக்கைக்கு பதிலா ஒரு மடக்கை எழுதுவோம். 3 மடக்கைக்கு பதிலா ஒரு மடக்கை எழுதுவோம். அப்ப இந்த 25 மடக்கை 25 மடக்கைனாலும் கூட்டுப்படுது. அப்ப தனி மடக்கையில் என்ன செய்யும்? பெருக்குப்படும். பெருக்குப்படும். இவர் கழிபடுறார், மடக்கை 10 கழிபடுறார், அப்ப அது தனி மடக்கையில் எழுதக்கூட என்ன செய்யும்? பிரிபடும். அவ்வளவுதான், பிரிபடும். சரியா, அப்ப இதை சுருக்கலாம். என்ன, 25 தர 4 எத்தனை? எத்தனை உள்ள 25 தர 4 எத்தனை? 100. என்ன, 100. 100 சார். 10 பிரிச்சா எத்தனை? 100 10 பிரிச்சா 10. இப்படி வெட்டுங்க. 5ஆல வெட்டினா 2 முறை, 5ஆல வெட்டினா 5 முறை, அப்புறம் இந்த 2ஆல இதை வெட்டினா 2, அப்ப 2 10. மடக்கை 10. இதுக்கு என்ன விட சொல்லுங்க பாப்போம். மடக்கை 10 கூட என்ன? 1 சார். இப்ப படிச்ச மடக்கை 10 1. சரியா, மறந்தா பாருங்க, இதுல 10 இருக்கிற மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. எல்ஜி என்று சொன்னா என்ன, அடி 10. எல்ஜி என்று சொன்னா தர மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். எல்ஜி என்று சொன்னா அடி 10. அதே மாதிரி உதாரணத்துக்கு வர்க்க மூலம் 2 என்று சொன்னா இதுக்குள்ள 2 இருக்கும். சரியா, வர்க்க மூலம் 25 வைங்களேன். வர்க்க மூலம் 25 இந்த இந்த அடையாளத்துக்குள்ள, இந்த குறிக்குள்ள 2 இருக்கும். ஆனா நாங்க எப்பவுமே இந்த 2 நாங்க எழுதுறதே இல்லை. அதுவே இப்ப கனமூலம், என்ன, ஒரு கனமூலம் 81 சொன்னா கட்டாயம் இந்த 3 போடுவோம். சரி, அதுதான் இந்த எல்ஜிக்கும் எல்ஓஜிக்கும் வித்தியாசம். எல்ஜி என்று சொன்னா அடியில 10 எழுத தேவையில்லை. ஆனா எல்ஓஜி என்று பாவிச்சோம்னு சொன்னா அடி எவ்வளவு வந்து எழுதியா. அப்ப இதேதானே, அப்ப உங்களுக்கு தெரியுமே கூட என்ன 1. சரியா, இது இப்படித்தான் செய்யணும் இல்லை பிள்ளை, இதை இப்படியே ஒன்றாக வச்சுக்கொண்டு, என்ன, இது ஒன்றாக வச்சுக்கொண்டு செய்யலாம். ஒன்று சொன்னா என்ன, இங்கே இந்த 2ம் கூட்டுப்படுது, அவை தனி மடக்கையில பெருக்கப்படும். தனி மடக்கையில பெருக்கப்படும். சாய 1. அடுத்த எல்ஜி 100. எல்ஜி 100 கூட என்ன? எல்ஜி 100 கூட என்ன? 10 எத்தனையா மடக்கு 100? ஓகே சபி, 10ஆம் அடுக்கு.
10 10ஆம் அடுக்கா? 10 எத்தனையாம் அடுக்கு 100? இரண்டாம் அடுக்கு சார். 2ஆம் அடுக்கு. 10 2ஆம் அடுக்கு தான் 100. அப்ப இதுக்கு விட 2. இவ்வளவுத்துக்கும் விட நாங்க 2 போடலாம். இவ்வளவுத்துக்காண்டி 2 போடலாம். அங்கால 1 2ல இருந்து 1 போனா 1. ஓகே தானே? சரியா? ஓகே சரி. விளங்காட்டிகள் ஒரு தடவை ஞாபகப்படுத்துனா அப்போது அந்த இதுக்கு டக்குன்னு ஒருத்தர் சொல்லல எனக்கு. இங்க மேயும் என்று சொன்னா என்ன வேற மட்டும் சேர்க்கக்குள்ள கொஞ்சம் லேட்டா தான் வந்தது விட. சரியா? அது என்ன செய்யுது மறக்கும். சரியா? நம்ம தான் ஞாபகப்படுத்தோம். சரிதானே? அடுத்த கேள்வி பாப்போமா? அடுத்த கேள்வி போவோம் குயிக்கா. வடக்கே அட்டவணை பயன்படுத்தி பெருமானம் காணண்டாம். வடக்கே அட்டவணை பயன்படுத்தி பெருமானம் காணண்டாம். என்ன கேள்வி? 45.9 தர 8.43 8.43 அதன் கீழ் 4.5 அதன் கீழ் 4.5. சரியா? ஓகேவா? சரி, அப்ப இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. ஓகேவா? நீ பாருங்க, சும்மா மனதால சும்மா யோசிக்கிறேன்னு சொன்னா இவரை நாங்க 4.5. சரி, 4.5 இங்க 45 இருக்கு. அப்ப இவரோட 10 மடங்கு மேல இருக்கிற. அப்ப இவரை இப்படியே வெட்டினா 10 முறை 10ஆல 88.4 பிறகுனா 84 வரும். ஏனே இப்படி இலகுவா மனதால செய்யற மாதிரி எல்லாம் வராது. ஃபைனல் எக்ஸாம்ல வர்க்க மூலம் கன மூலம் அதுல எல்லாம் வரும். சரி, இந்த கேள்வியே நாங்க மனதாலே நாம சும்மா ஒரு அன்னலவானபடியே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 4.5 45. அப்ப 10 முறை இதால இதை விட்டுனா 10 10ஆல இதை பிறகுனா 84. அப்ப விட கிட்டத்தட்ட 84க்கு கிட்ட வரும் இப்ப உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப விடையை காணும். விடையை காண்றதுக்கு முன்னுக்கு இந்த விடைக்கு ஒரு பெயர் வைப்போம். சரியா? இப்போ பார்த்தாலும் எக்ஸே பாவிச்சு கொண்டிருக்கோம்ல, ஒரு பி என்று வைப்போம். என்ன எழுத்தும் வைக்கலாம். என்ன எழுத்தும் வைக்கலாம். சரியா? இப்ப முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா இவர் மடக்கை என்றவனை பாவிச்சு செய்யணும். ஆனா அந்த மடக்கை என்று சொல்லி ஒரு வசனத்தையே காணது, ஒரு சொல்லே காணது. அப்ப எப்படி கொண்டு வரலாம்? மடக்கைய எப்படி இதுக்குள்ள கொண்டு வரலாம்? என்ன செய்யணும்? சமன்பாட்டின் 2 புறமும் மடக்கை எடுக்கணும். சரியா? சமன்பாட்டுல 2 பக்கமும் நாங்க மடக்கை எடுக்கணும். அப்ப இங்கால மடக்கை எடுத்தா மடக்கை என்ன மடக்கை பி என்று வரப்போம். மடக்கை பி என்று வரப்போம். இங்கால 1 2 3 இந்த 3க்கும் சேர்த்து தனியொரு மடக்கை. சரி, இந்த 3க்கும் சேர்த்து 45.9 தர 8.43 அதன் கீழ் 4.5. இந்த 3 பெருமானத்துக்கும் சேர்த்து தனி ஒரு மடக்கை எழுதும் தான் முதலாவது ஸ்டெப். 2வது ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இல்லை. இந்த ஸ்டெப் ஒரு மார்க்ஸும் இல்லை. சரியா? ஆனா இந்த ஸ்டெப் எழுதினா தானே அடுத்த ஸ்டெப் எழுதலாம். 2வது என்னன்னு சொன்னா மடக்கை விதியை பாவிச்சு நாங்க இதை விரிச்சு எழுதுவோம். சரியா? மடக்கை விதியை பாவிச்சு விரிச்சு எழுதுவோம். அப்ப இதுல பாருங்க ஒரு மாத்தி அப்போத தனித்தனி மடக்கையில இருந்தது தனி மடக்கையை கொண்டு வந்தோம். இப்ப தனி மடக்கையில இருக்கிறத தனித்தனி மடக்கைகள் எழுத போறோம். சரியா? அப்ப இந்த 2ம் பெருக்கப்படுது இல்லை, இந்த 2ம் பெருக்கப்படுது, இவர் பிரிபடுது. சரியா? அப்ப 1 2 3 அப்ப 3 மடக்கை எழுதணும். குறிகளை சொல்லுங்க நான் அழி முடிச்ச பிறகு. இவருக்கு ஒரு மடக்கை எழுதணும் 45.9. இவருக்கு ஒரு மடக்கை எழுதணும் 8.43. இவருக்கு ஒரு மடக்கை எழுதணும் 4.5. 3 மடக்கையும் போட்டுட்டேன்னா 3 மடக்கை அழிக்கணும். ஒவ்வொன்றும் தனியொரு மடக்கையில இருந்தவரை தனித்தனியா அழித்தது. அப்ப இந்த 2ம் பெருக்கப்படுதில்ல. அப்ப மடக்கை விதிகளின்படி தனித்தனி மடக்கை எழுதக்குள்ள என்ன செய்யும்? என்ன செய்யும்? இந்த 2ம் கூட்டுப்படும். சரியா? இவர் பிரிபடுறாருல்ல, இவர் பிரிக்கிறாருல்ல. அப்ப தனி மடக்கையில என்ன செய்யும்? தனி மடக்கையில் அழிக்கப்படும். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்டெப், இந்த 3ஐயும் இதுலதான் பிள்ளைகள் மார்க்ஸ் வரும். இதுலாம் இந்த முதலாவது மார்க்ஸ் வரும். ஏன்னா அடுத்த வரையில் என்ன செய்ய போறோம்? இந்த 3ஐயுமே விஞ்ஞான முறை குறியீடு மாத்த போறோம். சரியா? விஞ்ஞான முறை குறியீடுல மாத்தி செய்யறதுன்னு சொல்லியிருக்கிறேன், மாத்தாம செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேன். அது உங்களோட இஷ்டம். சரி, விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்துறதுக்கு புள்ளிகள் எல்லாம் இல்லை. சரியா? அதை இலகுவா செய்யறதுக்கு விஞ்ஞான முறை குறியீடை பாவிக்கலாம். அப்ப விஞ்ஞான முறை குறியீடுன்னு சொன்னாலே 1 தொடக்கம் 10 கிடைப்பட்ட நம்பரை மாத்துவோம். இது 45ன்றது 10 விட கூட.
ஆனா அவரை 4.5 எழுதினோம்டா 10க்குள்ள வந்துட்டார். சரியா? நாங்க எங்கட இஷ்டத்துக்கு மாத்தில அதை பழைய மாதிரி போகணுமே. இப்ப இந்த இடத்துல இருந்து பழைய இடத்துக்கு போனோம்னா 10ல 1 அளவு இருக்கும். சரியா? ஒரு தானம் பின்னுக்கு போனோம்னா 1 அளவு இருக்கும். சரியா? 10 1 அளவு இருக்கும். இவரை பாருங்க, ஆல்ரெடி இவர் 10க்கு இடைப்பட்ட நம்பரா தான் இருக்கிறார். சரியா? அப்ப இவர் தசத்தை முன்னுக்கும் கொண்டு போக தேவையில்லை, அந்த தசத்தை பின்னுக்கும் கொண்டு போக தேவையில்லை, இருந்த இடத்துலயே இருக்கணும்னா 0, 10 0. இவரும் அதே மாதிரி தான், இவரும் அதே மாதிரி தான் 10க்கு இடைப்பட்ட நம்பரா தான் இருக்கிறார். அப்ப இவரோட தசத்தை முன்னுக்கும் பின்னுக்கும் மாத்த தேவையில்லை, இவர் அங்கேயே இருந்தா போதும். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இந்த இருக்கு நம்பர் சிறப்பியல்பு 10 அடுக்கு. 10 அடுக்காக என்ன நம்பர் வந்ததோ அதுதான் முன்னுக்கு வரப்போகுது. இந்த மடக்கை காண போறோம். நாங்க மடக்கை அட்டவணை பாவிக்கிறது முன்னுக்கு ஒரு தசம், தசத்துக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அது இப்படித்தான் வந்தது 1. அது மாதிரி இங்க சைவர் என்றபடியா சைவர் தசம். சரியா? இந்த சாய சைவர் என்றபடியா சைவர் தசம் என்று எழுதுவோம். சரியா பிள்ளைங்க? அது உங்களுக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல, இந்த வரி தேவையில்லை. இந்த வரி விஞ்ஞான முறை குறியீட்டு எழுதுற எனக்கு விளங்கவே இல்லடாப்பா, என்ன செஞ்சாருன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னா சரியா, இது அப்படியா நாக்களோட காய்ச்சி கொண்டிருப்பேன், எல்லாருக்கும் பொருந்தாது. சரியா? அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, அல்லது நாங்க செஞ்சது சரிதானான்னு ஒரு டபுள் செக் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? தசத்துக்கு முன்னுக்கு 2 நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா 1, ஆகவே 1 தசம். இத பாருங்க, தசத்துக்கு முன்னுக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அப்ப 1ல இருந்து 1 கழிச்சா 0, ஆகவே 0. தசத்துக்கு முன்னுக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அப்ப 1ல இருந்து 1 கழிச்சா 0. எத்தனை நம்பர் இருக்கோ, தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கோ அதுல இருந்து 1 கழிச்சிட்டு கொண்டு போட்டா சரி. சரியா? அப்ப அப்படியும் நீங்க எழுதலாம், நம்பரை குறித்து விளங்காட்டி அப்படி செய்யும். சரி, அப்ப 4.59க்கு மடக்க பாக்குற ஞாபகம் இருக்குதானே எல்லாருக்கும்? மடக்க கேட்டவனே கையில இருக்கா? பாத்துட்டீங்களா? ஓம் சார். 4.59 என்ன, இதுல விட வித்தியாசம் வேற இல்லை, ஈஸியா போச்சு. 4.59. சரியா? 4.5 இந்த இருக்கு. என்ன விட உள்ள 4.5, இதான் 4.5, 45 4.5. சரியா? பிறகு குழம்புற இல்லை, அது 4.5 45 இல்லை. அப்ப 4.5க்கும் 9க்கு நேரம் என்ன பெருமானம் இருக்கு? 4.5க்கும் 9க்கு நேரம் என்ன பெருமானம் இருக்கு? 6 6 1 8. 6 6 1 8 இருக்கு. 6 6 1 8 இருக்கு. 6 6 1 8 இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, 8.4 பாருங்க. 8.4 8.4 8.4 எங்க இருக்கு? 8.4 கண்டுபிடிச்சிட்டீங்களா? 8.4 எங்க இருக்கு? 84 இல்ல, இது 8.4. சரிதானே? 84ல 8.4க்கும் 3க்கும் 8.4க்கும் 3க்கு நேரா இருக்கிற பெருமானம். அப்ப 8.4க்கு நேராகவும் பார்க்கணும், அதே நேரம் 3க்கு நேராகவும் நிலை குத்தா பார்க்கணும். சரி, அப்ப என்ன விட வந்தது? அதுக்கு என்ன விட வந்தது? 9 2 5 8. சரியா? 9 2 5 8. சரிதானே? 9 2 5 8. ஓகேவா? அடுத்தது 4.5, அங்கால ஒன்றுமே இல்லாட்டி 0. 4.5 ஒன்றுமே இல்லாட்டி 0. 4.5 0ம் 4.5 0ம். அப்ப 4.5 இந்த இருக்கு 4.5. சரியா? அங்கால 0 ஒன்றுமே இல்லாட்டி 0. அப்ப 4.5க்கும் 0க்கு நேரா யார் இருக்கார்? யார் இருக்கார்? 6 5 3 2. 6 5 3 2. சரியா? 6 5 3. அவ்வளவுதான், முடிஞ்சது. 6 5 3 2 இருக்கு. அப்ப இனி சின்ன பிள்ளைகள கூட்டம் கழித்தல், இந்த 2ஐயும் கூட்டி அவரை கழிக்கும், இந்த 2ஐயும் கூட்டி அதை கழிக்கும். சரியா? நம்ம கொஞ்சம் வேகமா செய்ய போறேன். பிள்ளையா இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க, பிள்ளையா இருந்தா உடனடியா சொல்லுங்க, நான் பிள்ளையா கூட்டுறேன். சரியா? 9 2 5 8 கூட்ட போறோமா? கூட்ட போறோம். சின்ன பிள்ளைகள கூட்ட 8 மட்டும் 16, 6 அடி 1 மிச்சம், அங்கால 7, 6 8, அங்கால 15, அங்கால 2. சரியா? இந்த 2ஐயும் கூட்டிட்டோம்ல, இனி வர கழிக்கும், அதுல இருந்து வர கழிக்கும். இப்ப 0.5 3 2 கழிக்கும், கழிக்க போடும். பாருங்க 4 4 3. சரியா? இது 15 இல்ல 9 என்ன,
ஒன்று தசம் சரியா? அப்ப கூட்டி கழிக்க என்ன வருது? 1.9344 வருது. வருதுதா? 1.9344 வருதுதா? சரியா பிள்ளையே? ஓகே, இங்க பாருங்க, இங்கால எல்ஜிபி தான் இருக்கு. எல்ஜிபி 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 தான் இந்த விட எல்ஜிபி எங்களுக்கு முன்னுக்கே தெரியும். ரஃபா விட தெரியும். 84.3 சொல்லி ரஃபா விட தெரியும். மன்னவான விட தெரியும். மன்னதெல்லாம் கண்டுபிடிச்சினாங்க. அப்ப இதை வச்சே சொல்லலாம். இன்னும் முடியல, கேள்வி முடியல. எல்ஜிபி தான் இதுல இருக்கு. ஆனா எனக்கு பி தான் வேணும். அவ எப்படி இந்த எல்ஜி இல்லாம பண்றது? எப்படி எல்ஜி இல்லாம பண்றது? எடுக்கணும். ஆன்டிலோக் எடுக்கும். ஆன்டிலோக் எடுக்கும். சரியா? அதாவது சமன்பாட்டின் இரண்டு புறமும் ஆன்டிலோக் எடுக்கும். சமன்பாட்டின் இரண்டு புறமும் ஆன்டிலோக் எடுக்கும். இங்கால ஆன்டிலோக் எடுத்தா லொக்கும் ஆன்டிலோக்கும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். அப்ப பி மட்டும் மிச்சம் பெறப்போகுது. சரியா? பி மட்டும் மிச்சம் பெறப்போகுது. பி இங்கால ஆன்டிலோக் எடுத்தா இங்கால ஆன்டிலோக் பெறப்போகுது. ஆகவே ஆன்டிலோக் ஒன்று தசம் 1.9344 பாருங்க பார்ப்போம். இந்த 4 நம்பருக்கும் பாருங்க பார்ப்போம். ஆன்டிலோக் பாருங்க, இந்த பின்னுக்கு இருக்கிற 4 நம்பருக்கும் தொங்கல்ல இருக்கிற 4 நம்பரும் 9344 எதுக்கு நேரா இருக்குன்னு பாருங்க. 93 4 5 இருக்கு. அப்ப 4 5க்கு போக கூடாது. இங்க பாருங்க, இதுல 9345 இருக்கு தானே போட்டு அதை எடுக்காதீங்க. உள்ளே சின்னதை எடுங்க. எது சின்னது? 9340 இருக்கு. என்ன 9340 இருக்கு. அப்ப அதோட எண்ணத்தை கூட்டினா 4 வரும். இன்னும் 4 ஒரு 4 வேணும். இன்னும் ஒரு 4 வேணும். அப்ப வழிய பாருங்க, எதுக்கு நேரா இருக்கு? 9344 எதுக்கு நேரா இருக்கு? கீழே எதுக்கு நேரா இருக்கு? அது எக்ஸ்ட்ராவா தேவையான இந்த 4 எதுக்கு நேரா இருக்கு? கீழே எதுக்கு நேரா இருக்கு? அப்ப பாருங்க பிள்ளை, விடை என்ன? விடை 85.97. 7 இந்த ஓர்டர்ல இதுக்கு நேரா இருக்குதோ அந்த ஓர்டர்ல பாத்துக்கலாம். இது 85 8.5 கீழே பாருங்க 9 அங்கால 7 8.59 அப்ப விட 8.597 தர 10 எத்தனையாம் அடுக்கு? 1ஆம் அடுக்கு. சொன்ன இங்க 1 இருக்குதுல்ல, அப்போ 10 1 போடும். 2 வந்தா 2, 0 வந்தா 0. அப்ப 10 1 சொன்னா 10 10ஆல பெருக்கினா இந்த தசம் ஒரு தானம் பின்னுக்கு போகும். ஒரு தானம் பின்னுக்கு போனா 85.92 வரும். 85.92 வரும். விளங்கினது அவ்வளவு? சரியா? அப்ப இந்த கேள்வியில பிள்ளை முழு எண்ணுக்கு மட்டும் தட்டுகன்னு சொன்னா என்ன செய்வோம்? முழு எண்ணுக்கு மட்டும் தட்டுகன்னு சொன்னா முழு எண் யாரு? இதுல 85.9 முழு எண் யாரு? முழு எண்ன்றது யாரு? முழு எண்ன்றது இந்த 85 என்ன? அப்ப 85ஓட ஒரு கோடு போடுங்க. முழு எண்ணுக்கு பின்னுக்கு இருக்கிறவர் முதலாம் தசமதானம். முதலாம் தசமானம் 5 விட அதிகமா இருக்கு. அப்ப மட்டம் தட்டினா என்னன்னு வரும்? 85 86 விட விட என்னன்னு வர போகுது? 86. 5 விட பெருமானம் கூடவா இருந்தா அல்லது 5க்கு சமனா இருந்தா இவருக்கு அடுத்த நம்பர் எழுதணும். இதுல 4 இருந்திருந்தா என்ன விட வந்திருக்கும்? இதுல 4 84. 84 இல்ல. படிவா சொல்லுங்க. 4 இருந்திருந்தா என்ன விட வந்திருக்கும்? என்ன விட வந்திருக்கும்? அளிக்கப்படணும் தானே சார்? இல்ல 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 இதுக்கு 2 விட இருக்கு. ஒன்று இந்த 85.47 எந்த 2 முழு எண்களுக்கு இடையில இருக்கு? 85க்கும் 86க்கு நடுவுல தானே இருக்கு. அதை ஒத்துக்கொள்றீங்களா? 85 எண்களுக்கு இடையில இருக்கு. 85க்கும் 86க்கு நடுவுல தானே இருக்கு. 85 இருக்கும் அல்லது 86 இருக்கும். எஸ்.
அப்ப 4 வந்தா என்ன விட சரி செய்வோம்? 4 வந்தா என்ன செய்வோம்? 80 எத்தனை? 5 தெரியும். 85. கழிக்க கூடாது. பிறகு அது இன்னும் பின்னுக்கு போகும். அது இன்னும் பின்னுக்கு இருக்கு. சரியா? இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல தான் இவர் இருக்கிறார். அப்ப இவரை முழுவனுக்கு மட்டும் தெரியும்னா மேல ஒரு முழுவன் இருக்கு 85, அடுத்த முழுவன் 86. அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் இவர் இருக்கார். இப்ப இதுக்கும் முன்னுக்கு இருக்கிற முழுவனுக்கு போகக்கூடாது. இப்ப விளங்கிச்சுதா? 84. சரி, அப்ப சரி 85.97. அப்ப இதை சொல்லுங்க, முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தட்டுங்க. முதலாம் தசமதானம்ன்றது என்ன? தசத்துக்கு பின்னுக்கு வார நம்பர் தான் முதலாம் தசமதானம். அப்ப முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தட்டினால் சரியா, அவருக்கு பின்னுக்கு இருக்கிற நம்பர் 5 விட என்னவா இருக்கு? 5 விட. அப்ப இதுல என்ன 10 போடுவோமா? 85.10 0 9 10 மாறினா இல்ல 10 எழுதக்கூடாது. 97. சரி, இதுல 97 இருக்கு. சரியா, மட்டம் தட்டினா இதுல பிறகு 100 போடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்களோட மணிக்கூடு புது வருஷம் கொண்டாடுறதுக்கு போறீங்க. சரியா, இப்படி வந்துச்சு. எத்தனை? 11:59 வந்துட்டு, அல்ல 23:51 வந்துட்டு. அடுத்ததா என்ன? இப்படி வருமா மணிக்கூடு? 24 மணி. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னு கத்துவாங்களா? 24 வருமா? என்னண்டு வரும்? டக்குன்னு என்னண்டு மாறிடும். 0 மாறுது இல்லையா? 0 அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அத மாதிரி இதுல அப்புறம் 10 போறோம் இல்லை, 9 அடுத்தது 10 தானே, 10 போறோம் இல்ல. இவர் என்னவா மாறிடுவார்? 86 மாறிடுவார். முழுசா 86 மாறிடு. ஓகே தானே? எப்பவுமே மட்டன் முடியும். அப்ப மட்டன் தட்டல் தொடர்பாக கொஞ்சம் அதை பார்த்துக்கொள்ளுங்க, நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இப்ப நாங்க அடுத்த கேள்வி போவோமா? சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி ஒரு நிறுவல் கேள்வி ஒன்று வந்திருக்கு. வேகமா பார்ப்போம். ஓகே அவளில், அப்ப பாருங்க, இருசா பக்கம் முக்கோண தேற்றத்தை கூறுகன்னு சொல்லியிருக்கு கேள்வி வந்து. அப்ப உங்களுக்கு தெரியும், முக்கோணிகள் 1 முக்கோணிகள் 2 நாங்க பார்த்துனாங்க. அதுல இருசா பக்கம் முக்கோண தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் சமனாயின் அந்த 2 பக்கங்களுக்கும் எதிரே உள்ள என்ன சமன்? கோணம். கோணம். என்ன கோணம்? வெரி குட். ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் சமனாயின், ஒரு முக்கோணின் 2 பக்கங்கள் சமனாயின் அந்த 2 பக்கங்களுக்கும் எதிரே என்ன எப்படி பார்க்கணும்? பக்கத்துக்கு எதிரில் இருக்கிற எதிரே உள்ள 2 கோணங்களும் சமன். 2 கோணங்களும் சமன். அது மாதிரி மற்றது இதுல மறுதலை என்ன? இதுல மறுதலை என்னன்னு சொல்லலாம்? என்னன்னு சொல்லலாம்ல இதுல மறுதலையே? முக்கோணம் என்ன மறுதலை? 2 கோணங்கள் சமனாயின், ஒரு முக்கோணத்துல இருக்கிற 2 கோணங்கள் சமனாயின் ஆல 2 பக்கங்கள் சமன். 2 பக்கங்கள் சமன். 2 பக்கங்கள் சமன். அந்த கோணங்களுக்கு எதிரே உள்ள 2 பக்கங்கள் சமனா இருக்கும். ஆகவே இவரும் ஒரு சமனா இருக்கும். ஓகேவா? கோணங்கள் பக்கங்கள் சமனா இருந்தா கோணங்கள் சமம். சரியா, சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். சம பக்கங்களின் சோட்டா சொல்ல சொன்னா சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். அவ இவரை எப்படி சோட்டா சொல்லுவீங்க? இவரை சமபக்கங்களின் எதிர்பக்கங்கள் சமன். சமகோணங்களின் என்ன? சமகோணங்களின் எதிர்பக்கங்கள் சமன். சமகோணங்களின் எதிர்பக்கங்கள் சமன் என்று சோட்டா சொல்லலாம். ஓகே தானே? அப்ப இருசமபக்க முக்கோணி தேற்றத்தை கூறட்டாம். நாங்க அதை சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க, பி பார்ட் ஒன்று இருக்கு.
கீழே உள்ள வரைபடத்தில் PQவின் நடுப்புள்ளி T ஆகும். சரி, அந்த படத்தை விளங்கப்படுத்திதான் அந்த படத்தை கீறிக்கொள்வோம். என்ன இந்த மாதிரி நிறுவல் கேள்வி வந்து அந்த படத்தை திரும்ப கீறுங்கோ. சரியா, திரும்ப உங்களோட அந்த நீங்க விடைத்தால திரும்ப கீறுங்க. திரும்ப கீறி அவன் தந்த தரவெல்லாம் அதுல குறியுங்க. சரி, அவன் சொல்றானோ சொல்லலையோ, கேள்வியில சொல்றானோ சொல்லலையோ, அவன் தந்த தரவுகள் எல்லாத்தையும் இந்த படத்துல குறியுங்க. அதுதான் உங்களுக்கு ஐடியா வரும் எப்படி செய்யறேன்னு சொல்லி. சரியா, ஓகே. அப்ப இதுல பாருங்கோ, இங்க வரப்போகுது. ஓகே, இப்படி ஒன்று வருது அவங்களால. சரி, ஓகே. அங்கால நடுவுல ஒரு நடுப்புள்ளி இருக்கு. T வந்து நடுப்புள்ளியா, அப்ப நடுப்பு வார மாதிரி கீழோம். சரிதானே, அப்ப தந்த தரவுகளை குறிப்புமா இந்த படத்துல கீழே உள்ள வரைபடத்தில் PQவின் நடுப்புள்ளி T ஆகும். சரியா, சரியா பிள்ளை பாருங்க, PQவின் நடுப்புள்ளி T. அப்ப எங்க இருக்கு PQ, இங்க இருக்கு. அவர நடுப்புள்ளி தான் T-யாம், நடுப்புள்ளியாம். அப்ப கட்டாயம் இவரும் சமன். சரியா, இவரும் சமன். அடுத்தது பாருங்க, QR7PS ஆம். QR7PS. அப்ப எங்க இருக்கு R, இங்க இருக்கு S. அப்ப QR-ம் சரி, அந்த QR என்ற பக்கமும் PS என்ற பக்கமும் சமனா. அப்ப இவருக்கு ஏற்கனவே ஒரு லைன் பாவிச்சுட்டேன், இது ரெண்டும் சமன்னு காட்டுறதுக்கு ஒரு லைன் பாவிச்சுட்டேன்ல. அப்ப இது ரெண்டும் சமன்னு காட்டுறதுக்கு வித்தியாசமா தான் பாவிக்கணும். அப்ப 2 லைன் பாவிட்டு. அடுத்தது பாருங்க, ஒரு தெளிவில்லாம இருக்கு, அதை அழிஞ்சிட்டு இந்த PQR7 கோணம். சரி, அந்த கேள்வியில புரிஞ்சுக்கணுங்க. அப்படின்னு எடுத்துருக்கீங்க நினைவே பார. அப்ப PQR என்ன, PQR-ம் QPS-ம் சமனா. PQR-ம் QPS-ம் சமனா வந்து இந்த அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்களா, இந்த அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்க. சரியா, அப்ப எந்த கோணம் சமன், எந்த கோணம் சமன், PQR-ம். சரியா, PQR இந்த கோணமும் PQR இந்த கோணம் Qல தான் இருக்கு. Qக்கு தான் தொப்பி போட்டிருக்கு, Qல தான் இருக்கு. அடுத்தது வேற QPS இந்த கோணம் சமனா. ஓகே தானே, எல்லாத்தையும் குறிச்சுட்டோம். முதலாவது கேள்வி வந்து முக்கோணி என்ன, முக்கோணி அதுல முக்கோணி என்ற அடையாளத்துக்கு வேணா கோணத்தை மாறி போட்டுருப்பாங்க. முக்கோணி PTS, முக்கோணி PTS ஒருங்கி செய்து முக்கோணி RQT என்று காட்டலாம். சரியா, முதலாவது ஒருங்கி செய்து காட்டலாம். சரியா பிள்ளை, காட்டுவோமா? சரியா, சிம்பிளா வந்து தானே, இது ஒரு இலகுவான கேள்வியா வந்துருக்கு. இப்படி இலகுவா பார்த்தோன்னே எல்லா 3 தடவையுமே அவன் தந்து போட்டு ஒருங்கி செய்ய ஒரு காலம் கேட்க மாட்டாங்க. இந்த கேள்வி கொஞ்சம் இலகுவா போகுது. சரியா, அப்ப சொல்லுங்க அப்போ, PTS என்ற இந்த முக்கோணம் RQT என்ற இந்த முக்கோணம் என்ன நிபந்தனையில் ஒருங்கி செய்யும்? இந்த ரெண்டும் எந்த நிபந்தனையில் ஒருங்கி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்த்தோன்னே தெரியுது, என்ன படத்தை பார்த்தோன்னே தெரியுது, 2 முக்கோணம் எந்த நிபந்தனையில் பிள்ளைகள் ஒருங்கி செய்யுது? பக்கம் கோணம் பக்கம் சார். பக்கம் கோணம் பக்கம் என்ன, இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அல்லது 4 நிபந்தனையும் யோசிக்கிறேன், வளமையா நான் அப்படித்தானே செய்யறேன். நான் செம்பக்கம் பக்கம், செங்கோண முக்கோணம் இல்ல, அப்ப அது சரி வராது. பக்கம் பக்கம் பக்கம், 3வது பக்கத்தை பத்தி ஒன்றுமே சொல்ல இல்ல. கோணம் சமன் சொன்னாலாச்சு, சம கோணங்களின் எதிர்பக்கங்கள் சமன், இது சமன் என்று எடுக்கலாம். ஆனா ஒன்றுமே சொல்லல, அப்ப இது சரி வராது. அடுத்த கோணம் பக்கம், கோணம் பக்கம்னு சொன்னா 2 கோணங்களை பத்தி காய்ச்சிருக்கணும். இதுல ஒரு கோணத்தை பத்தி மட்டும்தான் காய்ச்சிருக்காங்க, அப்ப அது சரி வராது. அப்ப பக்கம் கோணம் பக்கத்தை வச்சுதான் காட்டலாம். சரி, அப்ப இதுல ஒரு இந்த இருக்கு, இந்த பக்கம் சமன் 1, இந்த பக்கம் சமன் 2, இந்த கோணம் சமன். ஆகவே பக்கம் கோணம் பக்கம் தான் சரியா. சரியா, அப்ப இலகுவாவே தந்துட்டு இந்த கேள்வி தானே, இலகுவாவே தந்துட்டாங்க. அப்ப ஒருங்கி செய்ய எழுத முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த பேர் எழுதி போட்டு எழுதணும். முக்கோணி PTS, முக்கோணி RQTயில்
இப்படி எழுதுங்க பிள்ளைகள். அப்பதான் உங்களோட விட வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கு. அப்ப பிடியும் ஆர்கியூவும் சமன். காரணம் என்ன? எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? தந்துருந்தாங்களா நேரடியா? ஆம் சார். பிக்யூவின் நடுப்புள்ளி டி என்ன? பிக்யூட நடுப்புள்ளி டி என்றதை வச்சுதான் நாங்க இந்த பிடியும் டிக்யூவும் சமன் என்று கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அடுத்தது இந்த கோணம் என்ன? இந்த கோணம் எஸ் எஸ்பிடி கோணம் எஸ்பிடியும் சரியா கோணம் டிக்யூஆர் கோணம் டிக்யூஆர் இது வந்து நேரடியா தந்திருக்காங்க. கேள்வியில நேரடியா தந்திருந்தா நாங்க என்ன எழுதுவோம்? காரணம் தரவு. தரவு. தரவு தந்திருக்காங்க. அப்ப தரவு வந்து போடுவோம். ஓகே. அப்ப பக்கம் கோணம் இன்னொன்று பக்கம் எழுதுவோம். இந்த இருக்கு பிஎஸும் கியூஆர் பிஎஸும் கியூஆர் இது நேரடியா தந்திருக்காங்க. கேள்வியில இது நேரடியா தந்திருக்கு. இது நேரடியா தந்தபடியே தான் இந்த ரெண்டு சமன் குறிச்சோம். ஆகவே இவரும் தரவு. ஆகவே தரவு. ஆகவே பாருங்க பக்கம் கோணம் பக்கம். ஆகவே முக்கோணி பிடிஎஸும் முக்கோணி ஆர்கியூடியும் ஒருங்கிசையும் நடுவுல 3 லைன் போடுவோம். என்ன நிபந்தனையில ஒருங்கிசை காட்டினாங்க? என்ன நிபந்தனையில ஒருங்கிசை காட்டினாங்க? பக்கம் கோணம் பக்கம். நிபந்தனை எழுதுவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுக்கு கிட்டத்தட்ட 3 மார்க்ஸ் போடுவாங்க. அப்படின்னு சொன்னா இந்த 3 நிபந்தனைகளும் சரியா இருக்கணும். அதே நேரம் 3 காரணங்களும் சரியா இருக்கும். கடைசியா ஒருங்கிசை போட்டு ஒருங்கிசை நிபந்தனையும் இந்த இடத்துல இருக்கும். சரியா? சரி, ஓகே. அப்போ ஒருங்கிசை இப்படித்தான் நம்ம காட்ட போறோம். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? கியூஆர்எஸும் பிஎஸ்ஆரும் கியூஆர்எஸ் புரிஞ்சுக்கொள்ளும். சும்மா பென்சிலால ஒரு சின்ன டிக்கா போட்டு விட்டுருங்க. கியூஆர்எஸ் சொன்னா இது கியூஆர்எஸ் சரியா? கியூஆர்எஸ் சொன்னா இவர். அது மாதிரி பிஎஸ்ஆர் இவர். சரியா? அந்த ரெண்டும் ரெண்டு கோணங்களும் சமமான கோணம் என்று காட்டுங்க. விளங்கிச்சா? கியூஆர்எஸ் இந்த கோணம் புலவும். புலம்னா என்ன? இந்த துண்டையும் இந்த துண்டு கோணத்தையும் கூட்டி வார இந்த இவ்வளவு. அது மாதிரி பிஎஸ்ஆர் சொன்னா இந்த துண்டு கோணத்தையும் சேர்த்து வர இவ்வளவு. சரி, அப்ப இந்த ரெண்டும் எப்படியாவது நாங்க சமன் காட்டணும். அதான் எங்கட நோக்கம். சரியா? இப்ப நாங்க ஒருங்கிசைய பாவிச்சிட்டோம். அப்ப ஒருங்கிசையை பாவிச்சோடனே அடுத்தது அவர் தேட்டம் கொண்டு எழுதுறாங்க. என்னது? ஒருங்கிசையை அழிக்கிறேன். சரியா? ஒருங்கிசைவை வச்சுக்கொண்டு அடுத்ததான் நாங்க விரும்பின பக்கங்கள் விரும்பின கோணங்களை சமன் காட்டுறதுக்கு ஒரு லைன் ஒன்று எழுதுவோமே. என்னது? என்ன பிள்ளைகள் அது? இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கிசையும் இல்ல. ஆக ஒருங்கிசையும் மறந்துட்டா? ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். ஓகேவா? நான் பேசுறது கேக்குதா பிள்ளைகள்? நான் கேட்கறது கேக்குதா? ஆம் சார். ஓகே. ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். அப்ப இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒருங்கிசையும். ஆகவே அவையில ஒத்த உறுப்புகள் சமன். அதுல இருந்து நாங்க சரியா எங்களுக்கு இந்த துண்டும் இங்க பாருங்க, ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்க. ஒத்த உறுப்பு மேல கண்டுபிடிக்கணுமே. இந்த முக்கோணத்துக்கு ஒத்த உறுப்பு எங்க இருக்கு? இவருக்கு இந்த கோணத்துக்கு ஒத்த உறுப்பு எங்க இருக்கு? இந்த முக்கோணத்துல. இப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு லைன் போட்ட இதுக்கு இதுல இருக்கிற கோணம் இந்த இருக்கு. டபுள் லைன் அடிக்குவா? இவர் ரெண்டு பேரும் இங்க டபுள் லைன் அடிக்குது. ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு லைனுக்கு எதிரில் இருக்கிற கோணம் இந்த இருக்கு. அப்ப இவையெல்லாம் ஒத்த உறுப்பு. இந்த ரெண்டும் ஒத்த உறுப்புகள். சரியா? ஒருங்கிசையும் முக்கோணிகள் என்றபடியா இந்த ஒத்த உறுப்புகள் சமன். அப்ப இந்த துண்டும் சமன் என்று காட்டிட்டு. சரியா? அதை எழுதி கொடுப்போம். என்னது? பிஎஸ்டியும் சரியா பிஎஸ்டி என்ற கோணமும் டிஆர்கியூ என்ற கோணமும்
TRQ என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமன். காரணம் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும். அதனால இந்த முக்கோணத்தை தூக்கி இதோட பொருத்தலாம். ஏன்னா ஒருங்கி செய்யும்னு சொன்னா ஒரு முக்கோணத்தோட ஒன்றை பொருத்தலாம். இப்படி ஒன்றோட ஒன்று மேற்பொருந்து. அவை இவரும் வரும் சமன். சரி, இவரும் வரும் சமன். ஒருங்கி செய்யும் முக்கோணம் ஒத்தொரு போல் சமன். சரியா? எனக்கு அப்ப இவரும் சமன் காட்டணும். அதை எப்படி காட்டலாம் சொல்லுங்க பாப்போம். இவரும் இந்த கோணமும் சமன் காட்டும். சரி, எங்களுக்கு ஹெல்ப் கொண்டு பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கு மேல இந்த தேட்டத்தை என்னது கேட்டவங்க இந்த கேள்வியை பினிஷ் பண்றதுக்கு தான். சும்மா கேட்க மாட்டாங்க. மேல ஒருக்கா தேட்டம் ஒன்று கேட்கிறாங்கன்னு சொன்னா அதை பாவிச்சு செய்யற மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்ப இதுல என்ன நாங்க படிச்சுனாங்க? சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன் அல்ல. சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப இந்த ரெண்டு கோணமும் சமன் காட்டணும்னு சொன்னா நாங்க எதை காட்டணும்? அதுக்கு முன்னுக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த ரெண்டு கோணமும் சமன் காட்டிட்டோம்டா கேள்வி முடிச்சு. சரியா? அப்ப இந்த ரெண்டு கோணமும் சமன் நாங்க காட்டணும்டா அதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன காட்டோம்? அதற்கு எதிராக உள்ள கோணங்கள்ல சமனாக காட்டணுமா சார்? இல்ல கோணங்கள் சமன் காட்டணும்டா பக்கங்கள் சமனாக இருந்தா தானே கோணங்கள் சமனா இருக்கும். இல்லையா? பக்கங்கள் சமன் என்று காட்டணும். வெரி குட். பக்கங்கள் சமன் காட்டணும். அவ்வளவுதான். கோணங்கள் சமன் காட்டணும்டா பக்கங்கள் சமன் காட்டணும். சரியா? அதான் சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப பக்கங்கள் சமனா இருந்தா கோணங்கள் சமன். அப்ப கோணங்கள் சமனா வரணும்னு சொன்னா இந்த ரெண்டு பக்கமும் அப்படியாச்சு சமன் காட்டும். இந்த ரெண்டு பக்கமும் எப்படி சமன் காட்டலாம்? இந்த TS இந்த TR எப்படி சமன் காட்டலாம்? சமகோணங்களுடைய எதிர்பக்கங்கள் சமன் என்று காட்டலாம். இல்லை, அது நாங்க சமன் தான் பக்கங்கள் சமனண்டே காட்ட போறோம். திரும்ப பக்கங்கள் சமன் காட்டுறதுக்காண்டி கோணங்கள் சமன் எடுக்கலாமா? இந்த ரெண்டும் சமன் சொல்லலையே. இந்த ரெண்டு கோணமும் சமன் காட்டுறதுக்காண்டி தான் நாங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் சமன் காட்ட போறோம். ஏதோ ஒரு வகையில வேறொரு முறையில எப்படி காட்டலாம்? இந்த பக்கமும் சமன் எப்படி காட்டலாம்? யாராவது ஐடியா இல்லையா? ஜதுசன், இந்த ரெண்டு பக்கமும் எப்படி சமன் காட்டலாம்? ஜதுசன் இருக்கீங்களா? இல்ல நிக்கிறியா? இல்ல போல இருக்கு. இங்க பாருங்க உள்ளே இந்த இருக்கு. சரி, சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ஜதுசன். மெசேஜ்ல போட்டு எனக்கு விளங்குது இல்ல. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சரியாதா? சரி, ஓகே. அதை பாருங்க. இதுல என்ன எழுதியிருக்காங்க? ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். அப்ப இந்த ரெண்டு முக்கோணம் ஆல்ரெடி ஒருங்கிசை காட்டிட்டோம்ல. இந்த முக்கோணமும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிசை. ஆகவே ஒத்த உறுப்புகள் சமனாக இருக்கும். ஆகவே அதை வச்சுக்கொண்டு இங்க பாருங்க. இந்த ஒரு லைன் போட்ட கோணத்துக்கு எதிரில் இருக்கு இந்த பக்கமும் ஒரு லைன் போட்ட கோணத்துக்கு எதிரில் இருக்க இந்த பக்கமும் ஒத்த உறுப்புகள். சரியா? இந்த ஒரு லைன் போட்ட பக்கத்துக்கு எதிரில் இந்த கோணம் இந்த பக்கத்துக்கு எதிரில் இந்த கோணம் சமன் எழுதியிருக்கணும்ல இத மாதிரி. அதே மாதிரி இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்க இந்த பக்கமும் அதுக்கு சமமான அதே கோணத்துக்கு எதிரில் இருக்க இந்த பக்கமும் சமன். ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் முக்கோணையும் ஒருங்கிசை மாதிரி ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். அப்ப அதையும் எழுதி கொள்வோம் நாங்க. சரியா? TS சமன் என்ன? TS சமன் TR. TS சமன் TR. சரியா? இந்த முடிவுல இருந்து இந்த ரெண்டையும் எழுதிட்டோம். இந்த முடிவுல இருந்து ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன் வந்து இந்த ரெண்டையும் எழுதிக்கிறோம். இப்ப எங்களுக்கு TS சமன் TR எடுத்துட்டோம்ல. 1 2 3 1 2 3 TS சமன் TR எடுத்துட்டோம்ல. இதுல இருந்து நாங்க என்ன எழுதலாம்? நாங்க இதையும் தொடர்புபடுத்தி சொல்லுங்க ஆகும். இந்த ரெண்டு பக்கமும் சமன். அப்ப இங்க என்ன சொல்றது தேட்டம்? சமபக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன் என்று. எதிர்கோணங்கள் சமன். அப்ப இந்த பக்கத்துக்கு எதிரில் இருக்கிற இந்த கோணமும் இந்த பக்கத்துக்கு எதிரில் இருக்கிற இந்த கோணமும் இனி சமன் என்று காட்டலாம். சரியா? அப்ப TSR இந்த கோணம்
டிஎஸ்ஆர். ஆகவே இதிலிருந்து டிஎஸ்ஆரும் என்னதுக்கு சமனா இருக்கும்? டிஆர்எஸ். டிஆர்எஸ்க்கு சமனா இருக்கும். டிஆர்எஸ்க்கு சமனா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இவரும் சமன் காட்டிட்டேன், இவரும் சமன் காட்டிட்டேன். அப்ப இந்த ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். விளங்கிச்சா? இது எக்ஸ்ன்னு சொன்னா இது எவ்வளவு? இந்த கோணம் எவ்வளவு? இந்த டபுள் கோடு இது எக்ஸ்ன்னா இது எவ்வளவு? எக்ஸா. அப்ப இது y என்றா இது எவ்வளவு? இது y என்றா இது எவ்வளவு? வை. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? எக்ஸ் கூட்டினா எக்ஸாக வை. இந்த ரெண்டையும் கூட்டினா எக்ஸாக வை. கொண்டு சமன் காட்டலாம். சரியா? இந்த ரெண்டையும் கூட்டி இதில் எழுத போறோம்ல, இந்த ரெண்டையும் கூட்டி பிஎஸ்டியையும் டிஎஸ்ஆரையும் கூட்டுறோம். பிஎஸ்டியையும் டிஎஸ்ஆரையும் கூட்டுறோம். அதாவது இந்த பிஎஸ்டி இந்த எக்ஸையும் இந்த வையையும் கூட்டுறோம். அதே மாதிரி அங்கால இந்த ரெண்டையும் கூட்டி இதில் எழுத போறோம். சரியா? என்ன? டிஆர்கியூவையும் சரியா டிஆர்எஸ்ஐயும் கூட்டுறோம். டிஆர்எஸ்ஐயும் கூட்டுறோம். கூட்டினா அவங்க கேட்ட மாதிரியே எழுதிவிட்டா சரி. கியூஆர்பி சரியா? அவங்க கேட்ட மாதிரியே எழுதுவோம். சரியா? என்னன்னு கேட்டவங்க கியூஆர்எஸும் பிஎஸ்ஆர். பாருங்க, கியூஆர்எஸ் சமன் பிஎஸ்ஆர். கியூஆர்எஸ் சமன் பிஎஸ்ஆர். ஆகவே கியூஆர்எஸும் என்ன பிஎஸ்ஆரும் சமன். பிஎஸ்ஆரும் ஒன்று கொண்டு சமன். முடிச்சு வேலை முடிச்சு. ஓகேவா? இப்படிதான் ஐடியா எடுக்கிறதா? இந்த கோணமும் ஃபுல்லா ரெண்டு ஒன்று கொண்டு சமன் சொன்னா இந்த கோணத்துக்குள்ளேயே ரெண்டு பிரிவு இருக்கு. அது மாதிரி இந்த கோணத்துக்குள்ளேயும் ரெண்டு பிரிவு இருக்கு. அப்ப எப்படியாவது தனித்தனிய சமன் காட்டிட்டோம்டா அங்கால வெளிப்படை உண்மைதானே. எக்ஸும் சமன், வையும் சமன்டா எக்ஸாக வையும் சமனாக இருக்கும். சரி, அப்ப நாங்க முதல்ல ரெண்டு பேரும் சமன் காட்டுறதுக்கு ஒருங்கிசையை யூஸ் பண்ணோம். இந்த ஒத்த உறுப்புகள் சமன், ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். சரியா? சொல்லிட்டு இருக்கேன். ஓகே தானே? நீ பாருங்க, திரும்ப சொல்லட்டாம். ஓகே, நான் சொல்றேன் திரும்ப. முதலாவது கேள்வி என்னன்னு வாசிச்சுனாங்க. கியூஆர்எஸ் என்ற கோணமும் பிஎஸ்ஆர் என்ற கோணமும் சமன் என்று காட்டுதான் கேள்வி. சரியா? அப்ப நாங்க அது எங்க இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல இந்த இருக்கு, கியூஆர்எஸ் இந்த இருக்கு, பிஎஸ்ஆர் இந்த இருக்கு. இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று காட்டும். சரியா? அப்ப இந்த ரெண்டு கோணமும் சமன் காட்டுறதுக்கு இந்த ரெண்டு கோணத்துல இங்க ஒரு பிரிவு இருக்கு, இங்க ஒரு பிரிவு இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு கோணமா உடைக்கலாம், இங்க ஒரு கோணமா உடைக்கலாம். அப்படி இருந்து அப்ப நாங்க எப்படியாவது இவரையும் சமன் காட்டணும். அதே மாதிரி இவரையும் சமன் காட்டிட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்த மொத்த கோணத்துக்கு சமன் காட்டலாம். அதான் எங்களோட ஐடியா. கேடிய வாசிச்சோன்னே இந்த ஐடியாவை எடுத்துட்டேன். அப்ப எப்படி இவரையும் சமன் காட்டணும்னு சொன்னா அது இந்த முக்கோணத்துல இருக்கு, இது இந்த தொங்கல் முக்கோணத்துல இருக்கு. அப்ப ரெண்டு வித்தியாசமான முக்கோணங்கள்ல இருக்கிற கோணங்கள் சமன் காட்டணும்னா எங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் ஒருங்கிசையை காட்டி விட்டா சரி. ஒருங்கிசையை காட்டி விட்டா அங்கால இருக்க ஒரு தேட்டம் ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். சரியா? அப்ப பாருங்க, இந்த முக்கோணம் ஒருங்கிசை காட்டினாங்க பக்கம் கோணம் பக்கம் என்றதை வச்சு. சரியா? பக்கம் கோணம் பக்கம், இந்த பக்கமும் இந்த கோணத்தையும் வச்சு பக்கம் கோணம் பக்கம். சரியா? அப்ப அதனால ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். அது எப்படி ஒத்த உறுப்புகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இந்த இருக்கு ஒரு கோடு போட்ட பக்கம் பிடி, அத மாதிரி இங்க ஒரு கோடு பக்கம் டிக்யூ. அப்ப பிடிக்கு எதிரில் இருக்கிற கோணம் இவர். அது மாதிரி அதுக்கு சமமான டிக்யூக்கு எதிரில் இருக்கிற கோணம் இவர். அப்ப இவையில் ரெண்டு பேருன்னா அந்த ஒத்த உறுப்புகள். சரியா? இவருக்கு ஒத்த உறுப்பு இந்த முக்கோணத்துல இவர். அப்ப இந்த ரெண்டும் சமம்.
சரி, இந்த ரெண்டும் சமன் எழுதிட்டேன். அதுக்கு பிறகு இந்த ரெண்டு கோணமும் சரியா, இப்ப இந்த ரெண்டு சமன் எடுத்துட்டேன். இந்த ரெண்டும் ஒரு மாதிரி சமன் காட்டிட்டேன். இந்த ரெண்டும் சமன் காட்டிட்டேன், வெற்றி. இப்ப இந்த ரெண்டும் சமன் காட்டும். இந்த ரெண்டும் சமன் காட்டும். இது ஒரே முக்கோணத்துல இருக்கிற கோணம், அது வேற வேற முக்கோணத்துல இருக்கிற கோணம் என்ற வழியா ஒருங்கிசைவை பாவிச்சது. இது ஒரே முக்கோணத்துல இருக்கிற ரெண்டு கோணம் சமன் காட்டுறதுக்கு நமக்கு சமகோண முக்கோண தேற்றத்தை தான் பாவிக்கணும். சரியா, சமபக்க முக்கோண தேற்றத்தை தான் பாவிப்போம். இந்த ரெண்டு கோணங்களும் சமன் காட்டணும்டா, சரியா, ஒரு முக்கோணத்துல எப்ப ரெண்டு கோணங்கள் சமனா இருக்கும்? ரெண்டு பக்கங்கள் சமனா இருந்தா தான் அதுக்கு எதிரில் இருக்கிற ரெண்டு கோணங்கள் சமனா இருக்கும். அப்ப எங்களுக்கு ரெண்டு கோணம் சமனா இருக்குன்னு காட்டணும். அப்ப அதுக்கு நாங்க வேற என்ன காட்டணும்? இந்த ரெண்டு கோணங்களும் சமன் காட்டுறதுக்கு இந்த ரெண்டு பக்கங்களும் சமன் காட்ட. சரியா, அப்ப எப்படி இந்த ரெண்டு பக்கங்கள் சமன் காட்டலாம்? கணக்கை யோசிக்க தேவையில்லை. ஆல்ரெடி இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் ஒருங்கிசை வந்து காட்டிட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒருங்கிசை முக்கோணியலின் ஒத்த உறுப்புகள் சமன். அப்ப இவருக்கு ஒத்த உறுப்பு, இந்த டிஎஸ் என்ற பக்கத்துக்கு ஒத்த உறுப்பு இந்த முக்கோணத்துல எப்படி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி பாக்குறது, ஒரு லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிரில் இருக்கிறதா இந்த டிஎஸ் இந்த பக்கம். அப்ப அவருக்கு ஒத்த உறுப்பு அதே மாதிரி அவர் இவருக்கு சமமான ஒரு லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிரெல்லாம் இருப்பார். இதான் ஒத்த உறுப்பு கண்டுபிடிக்கிற முறை. அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒத்த உறுப்பு தானே, டிஎஸ் என்றது டிஆர் என்றதும் ஒத்த உறுப்பு தானே. அப்ப எங்களுக்கு ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன் என்று தெரியும். அதுல இருந்து டிஎஸும் டிஆரும் சமன் என்று எடுத்தோம். இனி சமபக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன் என்ற அடிப்படையில இந்த ரெண்டு பக்கங்களும் சமன் சொன்னா அதுக்கு எதிரில் இருக்கிற ரெண்டு கோணங்களும் சமன். ரெண்டு பக்கங்கள் சமன்டா அதுக்கு எதிரில் இருக்கிற ரெண்டு கோணங்கள் சமன். இவரும் இவரும், சரி, இவரும் இவரும் சமன். வெற்றி. அடுத்த வெற்றி, இவரும் இவரும் சமன் காட்டிட்டு. இப்ப எக்ஸும் எக்ஸும் சமன், ஒய்யும் சமன். அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா எக்ஸ் ஒய், இந்த ரெண்டையும் கூட்டினாலும் எக்ஸ் ஒய். ஆகவே எக்ஸாக ஒய் சமன், எக்ஸாக ஒய், ஆகவே ரெண்டும் சமன். விளங்கிச்சுதா? இப்போ விளங்கிச்சா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே, நீங்களும் ஒரு தடவை செய்யமா செஞ்சு பாருங்க. இப்போ விளங்கின மாதிரி தான் இருக்கு. சரியா, பூரணமா விளங்கி இருக்காது. நீங்கள் எப்பயாச்சும் நீங்களா சுயமா இந்த கடைசி லைன் எப்போ எழுதுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு 100% விளங்கும். சரிதானே? இதுதான் நிறுவலை செய்யற முறை. நீங்களா படிப்போம். சரி, நான் சொல்லக்குள்ள விளங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்களா செய்யக்குள்ள இடையில ஸ்டக் ஆகும். சரி, அப்ப நீங்களா சுயமா ஒரு இது மாதிரி எடுத்து செய்யணும். வேற வேற கேள்வியில எடுத்து செய்யணும். ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ணும்போது. இப்ப பாருங்க, கடைசி கேள்வி PQ சமாந்தரம் SR. PQ சமாந்தரம் SRன்னு காட்டணும். இந்த PQவும் இந்த SRம் சமாந்தரம் காட்டணும். அப்ப சமாந்தரம் காட்டுறதுக்கு நாங்க என்ன ஐடியா வச்சுக்கோம்? சமாந்தரம் இதெல்லாம் அழிக்கிறேனே. பாருங்க, சமாந்தரம் எப்படி அதுக்கும் ஒரு அடிப்படை பாவிக்கிறோம் நாங்க. ஏற்றமும் மறுதலை ஞாபகம் இருக்கா? இந்த கோடும் சமாந்தரமாக இருந்தா ஒன்றூட்ட கோணங்கள் சமன். சமாந்தரமாக இருந்தா ஒன்றூட்ட கோணங்கள் சமன். அப்ப மறுதலை என்ன? மறுதலை என்ன? இந்த ரெண்டு கோடும் சமாந்தரம் என்று சொன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று சொன்னா சொல்லுங்க, சமாந்தரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஒன்று விட்ட கோணங்கள் சமனண்டா இந்த ரெண்டு பக்கமும் சமன். சமாந்தரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். சரியா? அப்ப ஒன்று விட்ட கோணங்களை நாங்க எப்படியாவது சமன் என்று காட்டிட்டோம்டா இந்த ரெண்டு ஒன்று விட்ட கோணங்கள் இந்த ரெண்டும் எப்படி ஏதோ ஒரு முறையில சமன் என்று காட்டிட்டோம்னு சொன்னா இவள் ரெண்டு பேரும் சமாந்தரம். சரியா? அப்ப நாங்க இப்ப முதலாவதா பாவிச்சு கணக்கு செய்ய போறோமா, ரெண்டாவதா பாவிச்சு கணக்கு செய்ய போறோமா? சமாந்தரம் என்றா ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்ற செய்ய போறோமா,
இல்லாட்டி ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருந்தா இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்தரம் என்று காட்டுறதை வழி செய்யப்படுமா? அதை சொல்லுங்க பார்ப்போம். அது விளங்கி இரண்டாவது ரெண்டாவது வெரி குட், அவ்வளவுதான், வெற்றி, விளங்கிட்டு உங்களுக்கு. சரியா? ஏன்னா கேள்வி வந்து ரெண்டையும் சமாந்தரம் என காட்டுது. பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரம் என்று காட்டும். பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரம் என்று காட்டும். சரியா? அப்ப எப்படி காட்டலாம்? இதுல Z வடிவம் இருக்கா? அங்கே Z இருக்கா? Z தெரியுதா? நிறைய Z இருக்குன்னு இது பாருங்க, இந்த ஒரு Z இருக்கு, இதுல ஒரு Z இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகுதுல்ல Z. அப்ப எப்படியாவது நாங்க இந்த கோணம், சரியா, வேற ஒரு கலர்ல போடுறோம். நாங்க எப்படியாவது இந்த கோணமும் சமனண்டு காட்டிட்டோம்டா. சரி, இந்த கோணம் சமனண்டு காட்டிட்டோம்னு சொன்னா ரெண்டாவது முறையை வச்சு சமாந்தரம் என்று எடுக்கலாம். ஒன்று விட்ட கோணங்கள் ரெண்டு சமனாக இருக்கு, அவை இவையில் ரெண்டு பேரும் சமாந்தரமா தான் இருக்கணும். ஓகே தானே? அப்ப என்ன செய்வோம்? எப்படி செய்யலாம்? இந்த ரெண்டு கோணம் சமனண்டு எப்படி காட்டலாம்? இப்போதைக்கு எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பக்கங்களும் சமன் காட்டிட்டோம், ஆகவே இந்த கோணமும் சமன். சரியா? சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன், இந்த ரெண்டு பக்கங்களும் சமன். அப்ப நாங்க இவர் எக்ஸ் வச்சா இவரும் எக்ஸாக இருப்பார். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒருங்கி செய்யும். அதனால ஒருங்கி செய்யும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். ஆகவே இந்த டபுள் லைன் கோட்டுக்கு எதிரில் இருக்கிற இந்த கோணமும் ஒன்று கொண்டு சமனா தான் இருக்கும். சரியா? ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன் என்றபடியா இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு சமன். சரியா? சரியா பிள்ளைங்க? அப்ப இதை நான் ஒரு y என்று எடுக்கிறேன். இது ஒரு y என்று எடுத்தா இவரும் y-ஆ தான் இருப்பார். இது ஒரு y என்று எடுத்தா இவரும் y-ஆக தான் இருப்பார். சரியா? நான் இப்ப எப்படியாவது ஏதாவது செய்து எக்ஸும் y-யும் சமன் என்று காட்டிட்டோம்டா வெற்றி. விளங்கினதா? ஏன்? ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருந்தா இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்தரம். அப்ப இந்த எக்ஸும் y-யும் ஒன்று விட்ட கோணங்கள். சரி, இந்த எக்ஸும் y-யும் ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப சமன் என்று காட்டும். சமன் என்று காட்டினா தான் இந்த ரெண்டு சமாந்தரம் என்று எடுக்கலாம். சரியா? அப்ப எப்படி சமன் என்று காட்டுறது? இந்த எக்ஸும் y-யும் எப்படி சமன் என்று காட்டுறது? எப்படி சமன் என்று காட்டலாம்? சரி, இன்னொருக்க சொல்லுங்க. இப்ப பிள்ளைகள், இப்ப எங்களோட கேள்வி வந்து இந்த பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரம் என்று காட்டும். அப்ப எங்களுக்கு ஐடியா இருக்கு, சமாந்தரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கும். சமாந்தரமா இருந்தா. சரியா? அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று காட்டிட்டோம்னா இவர் சமாந்தரம் என்று நிறுவலாம். அப்ப இரண்டாவது முறையை வச்சுதான் நாங்க இந்த கேள்வி செய்யறது. அப்ப இங்க ஒன்று விட்ட கோணங்கள் வந்து இந்த எக்ஸும் y-யும். ஏன்னா இவர் y என்றா இவர் y, அது ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமம். இவர் எக்ஸ் என்றா இவரும் எக்ஸ், ஏனென்றா அது சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமம். அப்ப இந்த எக்ஸும் y-யும் எப்படியாவது சமன் காட்டும். சரி, இந்த எக்ஸும் y-யும் எப்படியாவது சமன் காட்டணும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இங்க பாருங்க, இது எக்ஸ் இது எக்ஸ், அப்ப ரெண்டு எக்ஸ். அப்ப மிச்சமா இருக்கிற இந்த கோணம் என்னவா இருக்கும்? இது எக்ஸ் இது எக்ஸ். இப்ப இது 50, இது 50ண்டா 100. அப்ப மிச்ச கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? மெத்தட்ட சொல்லுங்க. 180ல இருந்து 50 100 கழிக்கப்படும். வெரி குட். அதான் 180 இருந்து 100 கழிப்போம். அப்ப இதுவும் எக்ஸ் எக்ஸ். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 2x 2 சக x. எக்ஸ் 2 சக எக்ஸ் இல்லை, இந்த ரெண்டையும் கூட்டினா இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ், ரெண்டையும் கூட்டினா 2x. 2x. அப்ப இந்த மிச்சமா இருக்கிற கோணத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? மெத்தட சொல்லுங்க.
சொல்லுங்க. அப்போ சொன்ன மாதிரி 180 அதுல இருந்து 180 பாகை சய 2x. 2x 180 இருந்து 2x கழிப்போம். இந்த மிச்சமா இருக்கிற கோணத்தை கண்டுபிடிக்கிறது. சரியா? அப்ப மிச்சமா இருக்கிற கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல? இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு நேர்கோடு இல்ல? இது ஒரு நேர்கோடு. அப்ப ஓ இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன வரும்? நேர்கோட்டுல அடுத்துள்ள 3 கோணத்தையும் கூட்டினா என்ன வரும்? நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 180 பாகை. அப்ப y-ஐயும் இந்த y-ஐயும் இந்த 180 மைனஸ் 2x இந்த y-ஐ இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும். காரணம் நேர்கோட்டு நேர் அடுத்த கோணங்கள் தொகை 100. அப்ப இங்க பாருங்க இந்த 180 அங்கால போனா என்ன செய்ய முடியாது? கூட்ட 180 அங்கால போனா என்ன செய்யும்? கழிக்கப்படும். 180 மட்டுப்பட்டு. சரியா? y-ஐயும் கூட்டினா 2y. y-ஐயும் கூட்டினா 2y. இந்த 2x கழிபடுது அங்கால போனா என்ன செய்யும்? கூட்டுப்படும். ஆகவே அங்கால 0 இருக்கு. 180 போனா 0. அப்ப 2x 2y 2 பக்கம் 2 பிரிச்சு விட்டா சரியா? அப்ப நாங்க x என்னது எடுத்துனாங்க? x TSR எடுத்துனாங்க. அப்ப x வந்து TSR. y என்னது எடுத்துனாங்க? PTS. y வந்து PTS. அப்ப ஒரு மாதிரி வெற்றிகரமாக ஒன்று விட்ட கோணங்கள் இந்த ரெண்டும் சமன் என்று காட்டிட்டோம். அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் சமனாயின் என்ன முடிவு? ஒன்று விட்ட கோணங்கள் சமனாயின் இந்த 2 கோடும் ஒன்று கொண்டு சமாந்தரம். சமாந்தரம். ஆகவே ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆகையால் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கிறபடியா PQ சமாந்தரம் SR. PQ சமாந்தரம் SRன்னு முடிப்போம். சரியா? இந்த கேள்வியில கொஞ்சம் கடினப்பட்டிருக்கீங்க. திரும்பவும் ஒருக்கா முழுசா முயற்சி செய்யுங்களா? செய்யுங்க. சரியா? சரி, ஓகே. அப்ப இன்னும் ஒரு கேள்வி பேலன்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப நான் அந்த கேள்வியை இன்னொரு வகுப்புல அதை நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இந்த கேள்வியில இருக்கிற சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். திரும்பவும் ஒருக்கா முழுமையாக செய்து பார்த்துட்டு கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். சரியா? திரும்பவும் ஒருக்கா இந்த கேள்வியை முழுசா நீங்க முதல்ல இருந்து செய்யுங்க. ஆறுதலா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி போட்டு என்னட்ட விளங்காட்டி தாராளமா இந்த சந்தேகத்தை கேட்கலாம். ஓகேவா?